ஒரு மிகப்பெரிய வைரல் அவுட் பிரேக் இப்ப ஆப்பிரிக்கால நடந்துட்டு இருக்கு. ஆப்பிரிக்கால உள்ள டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ மற்றும் யுகாண்டா நாடுல எபோலா வைரஸ் மிக வேகமாக பரவிட்டு இருக்காம். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனும் இது ஒரு பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சி ஆஃப் இன்டர்நேஷனல் கன்சர்ன் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. இது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் இந்த 2 நாடுகள்லயும் 265 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுல 80 பேர் இறந்து போயிருக்காங்க. எபோலா வைரஸ பொறுத்தவரைக்கும் 1976ல டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோல உள்ள எபோலா ரிவர் பக்கத்துல கண்டுபிடிச்சாங்க. அதிலிருந்தே இந்த வைரஸ் அந்த நாட்டுல அப்பப்போ பரவிட்டு தான் இருந்துச்சு. அதுல உச்சகட்டமாக அந்த நாட்டுல 2014ல இருந்து 16க்குள்ள ஒரு மிகப்பெரிய அவுட் பிரேக் இருந்துச்சு. அதுல 11,000 பேர் இறந்து போனாங்க. அதுக்கடுத்து இப்ப ஏன் இந்த வைரஸ் ரொம்ப அதிகமா பேசுறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, இப்ப பரவிக்கிட்டு இருக்க எபோலாவுடைய ரேரான ஸ்ட்ரெயின் தான். பண்டி பக்யோ அப்படின்ற இந்த ஸ்ட்ரெயினுக்கு எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது, வேக்சின் கிடையாது. இதனுடைய மோர்டாலிட்டி ரேட்டும் 30லிருந்து 50% வரைக்கும் இருக்காம். ஆனா இதுல ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கோவிட் மாரி காத்துல பரவாது. வெறும் பாடிலி ஃப்ளூயிட்ஸால தான் பரவுமே. இதனால வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனும் இன்னும் இது ஒரு பேண்டமிக்கா பரவுற அளவுக்கான கிரைட்டீரியாவ இது மீட் பண்ணல. ஆனா இது ஒரு பெரிய அவுட் பிரேக்கா ஆப்பிரிக்கால இருக்கும். குறிப்பாக இந்த காங்கோ மற்றும் யுகாண்டாவை ஒட்டி உள்ள நாடுகள் அதிக ரிஸ்க்ல இருக்குன்ற மாரி அறிவிச்சிருக்காங்க.